சிவாஜி அவர்கள் ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் துப்பறியும் கதையம்சம் கொண்ட இந்த படத்தில் நடித்தது அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் அவர் இது போன்ற படத்தில் நடிக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு படம் அவருடைய ரசிகர்களுக்கு திருப்தியை கொடுத்தது. இந்த திரைப்படம் ஹிந்தியில் 1978ஆம் ஆண்டு ஃபர்ஸ் அவுர் கூன் அப்படின்னும், அதுக்கப்புறம் 1994ஆம் ஆண்டு தெலுங்கில் பயங்கரா குடாச்சாரி அப்படின்னும் ரீமேக் செய்யப்பட்டது. சில காட்சிகள் மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸில் படமாக்கப்பட்டன. நடிகர் திலகத்துடைய சமூக படங்களில் புதிய பறவை, ஊட்டி வரை உறவு படங்களுக்கு அப்புறம் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் வந்த வண்ணப்படம் தான் தங்கச்சுரங்கம். செயற்கை தங்கம் உற்பத்தி செய்து நல்ல தங்கத்தோடு கலந்துவிட்டு நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரிய மோசடியையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி வரும் சதிகார கும்பலை பிடிக்கும் சிபிஐ அதிகாரி பாத்திரம் நடிகர் திலகத்துக்கு. அதற்கு ஏற்றாற் போல வாகான ஒல்லியான உடலமைப்பு இருந்தது அப்போது அவருக்கு. அதனால ரோலுக்கு கனக்கச்சிதமாக பொருந்தினாரு. கூடவே வசீகரமான சுருள் தலைமுடி எல்லாம் சேர்ந்து அந்த பாத்திரத்துக்கு மெருகூட்டின. அப்போதைய படங்கள் எல்லாம் சிஐடி அப்படின்றது தான் புழக்கத்தில் இருந்ததே தவிர சிபிஐ அப்படின்றது ரொம்ப பேருக்கு வித்தியாசமான வார்த்தையாக இருந்துச்சு. தங்க சுரங்கம் படத்தில் 2 கதாநாயகிகள், பாரதி மற்றும் வெண்ணிற ஆடை நிர்மலா. முதல்ல நிர்மலா நல்லவங்களாகவும் பாரதி போலி தங்க கும்பலை சேர்ந்தவராகவும் தோன்றும். ஆனால் இடையிலேயே பாரதி தான் நல்லவர் அப்படின்னும் நிர்மலா மோசடி கும்பலை சேர்ந்தவர் அப்படின்னும் தெரிய வரும். போலி தங்க கும்பலின் தலைவன் மிஸ்டர் பையாக OAK தேவரும் அவருடைய கையால் வேலாயுதமாக RS மனோகரும் நடிச்சிருப்பாங்க. நகைச்சுவைக்கு நாகேஷ். தோற்றமெடுக்கு, அதாவது ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது ஆள் பாதி ஆடை பாதி. தோற்றத்தை பொறுத்தவரை நடிகர் திலகம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் காட்டியிருக்காரு. அந்த ஆரம்பகால ஸ்லிம் ஸ்டாச்சர் திடீரென்று ஷேப்லெஸ்ஸாக உருமாற்றம் பெற்ற போது கூட மாறாத தன்னுடைய நடிப்பு திறமையை மட்டுமே மூலதனமாக்கி பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நம் கண்களை நம்ப முடியாத வண்ணம் பழைய மெலிந்த தேகத்துடன் இளமை முறுக்கை கொண்டு வந்து பிரமிக்க வச்சாரு. எங்க மாமா, சுமதி என் சுந்தரி, தெய்வமகன், கலாட்டா கல்யாணம், திருடன், தங்க சுரங்கம், சிவந்த மண் போன்ற படங்கள் அவருடைய ட்ரெஸ் சென்ஸுக்கு நல்ல உதாரணம். ஆனாலும் உருவ அமைப்புலையும் உடை தேர்வுலையும் இளமை துள்ளல்லையும் குன்றாத மிடுக்கு நடிப்புலையும் சிகரம் தொட்ட படம் ராஜாதான். சந்தன குடத்துக்குள்ளே அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் தங்க சுரங்கம் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.